ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் வந்து கேன்வாஸ் ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கேன்வாஸ் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேசிக் ஷேப்ஸ் வரைகிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். 2D ஷேப்ஸ் வரைகிறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் எப்படி பண்ணலாம் அண்டு டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சிஎஸ்எஸ்னால் என்னென்னா ஃபுல் ஃபார்ம் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்றது அர்த்தம். அதாவது கேஸ்கேடிங்னா நீங்கள் வந்து அதோட டாப் மோஸ்ட் லெவலில் என்ன கொடுக்குறீங்களோ அது கேஸ்கேட் ஆகி அதோட சைல்டு அண்டு இன்னர் சில்ட்ரனுக்கு வந்து அது வந்து அப்படியே அப்ளை ஆகிடும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட்டு பண்ண HTML டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சிஎஸ்எஸ் எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் ரா HTML வந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட் இருக்குது. நான் ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த பாடி டேக்கில் நான் ஸ்டைலுன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் ரெட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னு வைங்களேன். உங்களுக்கு வந்து எல்லா டெக்ஸ்டோட கலருமே ரெட்டாக மாறி இருக்கும். ஸ்டைல் வந்து நம்ம பாடி டேக்கில் மென்ஷன் பண்ணுறோம். பட் ஆனால் இது வந்து இந்த பாடி டேக்குக்கு உள்ளே இருக்கிற எல்லா டேக்லேயுமே வந்து இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து கேஸ்கேடிங் அப்படின்ற மீனிங். ஸோ நம்ம இப்போ இங்கே இந்த டேக்லேயே ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இது பேர் தான் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குது. முதல் இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அந்தந்த டேக்லேயே நீங்கள் வந்து அந்த ஸ்டைலில் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ஸ்டைலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் எந்த HTML டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஸ்டைல் பண்ணணுமோ அதே HTML டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஹெட் டேக்குள்ளே ஸ்டைல் டேக்னு ஒரு யூஸ் பண்ணி அந்த ஸ்டைல் டேக்கில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் இப்போ வந்து பேராகிராஃப் டேக்கில் மட்டும் நான் ஸ்டைல் மாற்றணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இது பேர் தான் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் செலக்டர்ஸ் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன வேரியஸ் டைப்ஸ் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் வந்து அந்த டேகோட நேமை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பீன்ற டேகை பேராகிராஃப் டேகை நான் வந்து கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படின்ட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன் யூஸிங் இன்டர்னல் சிஎஸ்எஸ். அண்ட் இதை இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பேராகிராஃப் டேக்கில் இருக்க கண்டென்ட் மட்டும் ப்ளூ கலரில் மாறி இருக்கும். ஸோ இது இன்டர்னல் சிஎஸ்எஸ். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கே இன்னொரு தனி ஃபைலில் வச்சு அந்த ஃபைலை வந்து இந்த HTML டாக்குமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஒரு நியூ ஃபைல் ஆட் பண்ணுறேன் இந்த டைரக்டரியில். நேம் வந்து நான் ஜஸ்ட் style.css அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த style.cssல நான் ஜஸ்ட் இந்த intro.htmlல இருக்க இந்த div கண்டெய்னர்ன்றதை நான் வந்து ஸ்டைல் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சின்ஸ் நம்ம இங்கே கிளாஸ் நேம்ன்றது கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம இந்த டாட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். நீங்கள் நார்மலாக ஒரு டேகை செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த டேகை அப்படியே போட்டுடலாம். அதுவே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டாட் அந்த கிளாஸ் நேம் அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நான் வந்து சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா மார்ஜின் ஆட்டோ
அண்ட் வித் வந்து நான் 50% கொடுக்குறேன். அண்ட் இது ஏன் அப்ளை ஆகலைன்னா நம்ம வந்து இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலை நீங்கள் எந்த HTML யூஸ் பண்ணணுமோ அந்த HTML நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்ன்ற டேகை வச்சு நம்ம இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை இப்போது இந்த HTML ஃபைலோட லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரிலேஷன்ஷிப்ன்ற அட்ரிபியூட் வந்து ஸ்டைல் ஷீட்டுன்னு இருக்கணும். அண்ட் href வந்து நம்ம வந்து அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் நம்ம பாயிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டைனமிக் பாத் வச்சு பாயிண்ட் பண்ணலாம். ./style.css அண்ட் இப்போ வெப் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டைலிங் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ இப்போ மார்ஜின் ஆட்டோ அப்படின்றதும் வித் 50% அப்படின்றதும் இந்த சிஎஸ்எஸில் உங்களுக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் இன்டர்னல் சிஎஸ்எஸ் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு பார்த்துட்டீங்க. ஸோ நம்ம வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ் அண்டு இன்னும் வந்து இந்த பேஜ் வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் சிஎஸ்எஸ் ஆட்ரிபியூட்ஸ் வச்சு ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.